நாடு முழுவதும் எதிர்நோக்கி காத்திருக்கும் ஜனநாயக திருவிழாவின் முடிவுகள் நாளை வெளியீடு. தயார் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்கள். அடுத்த 25 வருடங்களை நாட்டின் வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்போம் என பிரதமர் மோடி வேண்டுகோள். கன்னியாகுமரி பயணம் தொடர்பாக இணையதளத்தில் பதிவு. டெல்லியில் கருணாநிதி உருவப்படத்திற்கு சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. கருத்து கணிப்புக்கு எதிராக தேர்தல் முடிவுகள் சாதகமாக இருக்கும் என சோனியா காந்தி நம்பிக்கை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. நூற்றாண்டு நிறைவு விழா மலரை வெளியிட்டு புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். பாரதிய ஜனதாவுக்கு 150 இடங்களே கிடைக்கும் என செல்வ பெருந்தகை கணிப்பு. நாளை புதிய விடியல் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை. வி.கே. பாண்டியன் தொடர்பான கேலி சித்திர வீடியோ மூலம் தமிழர்களை பாஜக அவமதித்ததாக திமுக குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த தமிழினத்தையும் பாஜக அவமதித்துள்ளதாக ஜெயக்குமார் கண்டனம். விருதுநகர் மாரியம்மன் கோயிலில் நடிகர் சரத்குமார் வழிபாடு. மனைவி ராதிகா வெற்றி பெறுவதற்காக அங்க பிரதட்சணம் செய்தார். வெயில் கொளுத்தி வந்த நிலையில் சென்னையை குளிர்வித்த மழை. மாநகரின் பல பகுதிகளில் மேகமூட்டம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி புதிய உச்சமாக 23,300 புள்ளிகளை கடந்தது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 76,000 கடந்து வர்த்தகம். டிடிஎஃப் வாசன் தனது செல்போனை ஒப்படைக்க மதுரை போலீசார் 2 நாட்கள் அவகாசம். ஜாமீன் நிபந்தனையை அடுத்து வழக்கம் போல் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார். கோவை மருதமலை பகுதியில் சிகிச்சை பெற்று வந்த பெண் யானை காட்டுக்குள் அனுப்பி வைப்பு. காயம் குணமடைந்ததை அடுத்து வனத்துறை நடவடிக்கை. தலைநகர் டெல்லியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருக்கும் மக்கள். செங்கல்பட்டை அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி அருகே கத்தியை காட்டி வழிப்பறி. மாடுகளை கடத்துவதாக கூறி மிரட்டி பணம் பறித்த அகில பாரத இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த 3 பேர் கைது. தொடர் மழையால் நிரம்பிய பழனி வரதமா நதி. அணைக்கு வரும் 106 கன அடி நீர் முழுமையாக வெளியேற்றம். அண்மைச் செய்தி. பாஜக ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில் காங்கிரஸ் கட்சியினரின் ஆலோசனை தற்போது நடக்கிறது. பெரும்பான்மை கிடைத்தால் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுஜித்ரா நேரலையில் இருக்கிறார், பேசுவோம். சுஜித்ரா, தற்போது என்ன நிலவரம்? இந்த குறிப்பிட்ட ஆலோசனை கூட்டம் எதற்காக நடக்கிறது?
தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் நேற்று மிக முக்கியமாக அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய 2 மாநிலங்களும் சட்டப்பேரவை முடிவுகளானது வெளியாக இருக்கும் நிலையில் தற்பொழுது முக்கிய ஆலோசனையை பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் நடத்தி வருகிறார்கள். டெல்லியில் உள்ள பாஜகவுடைய தலைவர் JP நட்டாவுடைய இல்லத்தில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பாஜகவுடைய மூத்த அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நேற்று மாலை பிரதமர் தலைமையில் பாஜகவுடைய தலைவர் JP நட்டாவும் மற்றும் அமித்ஷா ஆகிய 2 பேரும் கலந்து ஆலோசித்து 2 மாநிலங்களுடைய அந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் மட்டுமல்லாமல் மக்களவை தேர்தலுடைய அந்த ஒரு நடைமுறைகள் எவ்வாறு இருந்தது என்று குறித்து பல்வேறு ஆலோசனை அவர்கள் நடத்தியிருந்தார்கள். தேர்தலினுடைய அந்த கருத்து கணிப்புகள் எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய முடிவுகள் எவ்வாறு உள்ளது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் நேற்று நடந்த நிலையில் தற்பொழுது அது குறித்த ஒரு விளக்கத்தை தற்பொழுது JP நட்டா பாஜக நிர்வாகிகளுக்கு அளித்து வருவதாகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் அது மட்டுமல்லாமல் அருணாச்சல பிரதேசனுடைய புதிய முதல்வராக யாரை அறிவிப்பது என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் இன்று அவர்கள் நடத்தி வருவதாக பாஜக வட்டாரங்களானது தெரிவித்து வருகின்றன. இது மட்டுமல்லாமல் நாளை காலை முதல் தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கவிருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகளையும் பாஜகவினுடைய தரப்பில் எவ்வாறு உள்ளது என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் இன்றைய இந்த நடைபெற்று வரும் கூட்டத்தில் அவசர ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது பாஜகவுடைய தேசிய தலைவர் JP நட்டா தற்பொழுது ஆலோசித்து வருகிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா. மறைந்த திமுக தலைவர் மு கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் 101வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது அமைச்சர்கள் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP, தயாநிதி மாறன் MP உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வாழ்ந்த ஆண்டு மட்டுமல்ல, எல்லா ஆண்டும் கலைஞர் ஆண்டு. விழுந்து கிடந்த தமிழ் சமுதாயத்திற்கு விடிவெள்ளியாய் தோன்றி வாழும் காலத்தில் பின்னர் கருணாநிதி 100ஆண்டு நிறைவு சிறப்பு மலரை முதலமைச்சர் வெளியிட அதனை அமைச்சர் துரைமுருகன் பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து கருணாநிதி குறித்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட முதலமைச்சர் கருணாநிதியின் குறும்படத்தையும் பார்த்து ரசித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தமிழ்நாடு அரசின் முத்தமிழறிஞர் கலைஞர் 100ஆண்டு நிறைவு மலர் 3 தொகுதிகளையும் வெளியிட்டு சிறப்பிக்கிறார்கள். நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து கோடம்பாக்கத்தில் முரசொலி அலுவலகத்தில் உள்ள கருணாநிதி சிலைக்கும் முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழா மலரை வெளியிட்ட முதலமைச்சர் கருணாநிதி குறித்த குறும்படத்தையும் பார்த்தார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் கருணாநிதி சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு எதிராக மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள திமுக அலுவலகத்தில் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு சோனியா காந்தி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று அண்ணா மற்றும் கருணாநிதியின் திருவுருவ சிலைகளுக்கு மரியாதை செலுத்தினார். அப்போது TR பாலு, திருச்சி சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் T ராஜா, சமாஜ்வாதி கட்சி பொதுச் செயலாளர் ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய சோனியா காந்தி பல முறை கருணாநிதியின் ஆலோசனைகளை கேட்டு பயனடைந்ததாக கூறினார். மேலும் மக்களவைத் தேர்தல் முடிவு தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதேபோன்று டெல்லியில் திமுக அலுவலகத்தில் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். In remembrance of a great leader of Tamil Nadu, somebody who defended the culture, the language of the Tamil people, and it's an honor for me to come here today. இதேபோன்று ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கருணாநிதி திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மரியாதை செலுத்தினார்.
அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாஜக 150 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறாது என்றும் திட்டவட்டமாக கூறினார். 2004 இப்படிதான் வாஜ்பாய் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்னு ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. ஆனா காங்கிரஸ் பேர் இயக்கம் தலைமையில் ஆட்சி அமைச்சது. அதனால இது கருத்து கணிப்பு கிடையாது, இது மோடியோட கருத்து திணிப்பு. ஆகவே நாளைக்கு புதிய விடியல் ஏற்படும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். உங்களுடைய கணிப்புல பாஜக எவ்வளவு இடங்கள்? பாஜக என்னுடைய கணிப்புல 150க்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அருணாச்சல பிரதேசத்துல மீண்டும் பாஜக ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இருங்க, அது எப்படின்னா சூரத்ல ஒரு தேர்தல் நடந்தது தெரியுங்களா? சூரத் மாடல் அதுதான் மோடி மாடல், பிஜேபி மாடல்.